கதை தலைப்பு கடைசி 10 நிமிடங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற 10 நிமிடங்கள் போதுமா? இந்த கதை அதற்கான பதில். சென்னை. மழை நின்று கொண்டிருந்த ஒரு மாலை நேரம். ரமேஷ், வயது 32, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. சம்பளம் குறைவு, வாழ்க்கையில் சந்தோஷம் அதைவிட குறைவு. அவனுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. அப்பா இறந்து விட்டார். அம்மா நோயாளி, கடன், வேலை அழுத்தம், யாரும் புரிந்து கொள்ளாத தனிமை. அன்று அவன் முடிவு செய்தான், இது என் வாழ்க்கையின் கடைசி நாள். ரயில் நிலையம். ரமேஷ் மெதுவாக ரயில் நிலையத்துக்குள் நுழைந்தான். கையில் ஒரு சிறிய பேக். ரயில் இன்னும் 10 நிமிடங்களில் வரும். அவன் மனதில் ஒரே எண்ணம், இனி எல்லாம் முடிந்தால் நிம்மதி. அந்த நேரத்தில் ஒரு சிறுமி, அங்கிள், என் அம்மாவை பாத்தீங்களா? ஒரு 8 வயது சிறுமி, கண்ணில் கண்ணீர், கையில் ஒரு பழைய பொம்மை. ரமேஷ் முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த சிறுமி அவன் கையை பிடித்தாள். அங்கிள், பயமா இருக்கு. ரமேஷ் கோபமாக சொன்னான். என்ன விடு, எனக்கும் பிரச்சனை இருக்கு. சிறுமி அமைதியாக சொன்னாள். எனக்கும் இருக்கு அங்கிள், ஆனா நான் அழுதா அம்மா வருவாங்கன்னு நம்புறேன். இந்த வார்த்தைகள் ரமேஷின் மனசை குத்தியது. 7 நிமிடங்கள். ரமேஷ் சுட்டி பார்த்தான். அந்த சிறுமியின் அம்மா எங்கும் இல்லை. அவன் உள்ளே ஒரு குரல், நீ போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு உதவி பண்ணலாமே. அவன் சிறுமியுடன் அறிவிப்பு மையத்துக்கு சென்றான். கவனம், 8 வயது சிறுமி தன் அம்மாவை தேடிக்கொண்டு இருக்கிறாள். சிறுமியின் கண்ணில் நம்பிக்கை. ரமேஷின் கண்ணில் ஏதோ மாறத் தொடங்கியது. 3 நிமிடங்கள். ரயில் வர இன்னும் 3 நிமிடங்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண் ஓடி வந்தாள். அம்மா! சிறுமி ஓடினாள். அம்மா அழுதபடி ரமேஷின் காலில் விழுந்தாள். சார், நீங்க இல்லனா மாற்றம். ரமேஷ் அசைந்து நின்றான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்கள், நான் செத்தா யாருக்கு இழப்பு? இந்த 10 நிமிடம் ஒரு உயிரை காப்பாத்துச்சே. ரயில் சத்தம் கேட்டது. கடைசி நிமிடம். ரமேஷ் ரயில் பக்கம் பார்க்கவே இல்லை. அவன் திரும்பி வெளியே நடந்தான். அவன் போன் ரிங் ஆனது. ரமேஷ், அம்மாவுக்கு சுயநினைவு வந்துடுச்சு. அவன் கண்களில் கண்ணீர். ஆனா இந்த முறை வலி இல்ல, நம்பிக்கை. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன குழந்தைங்களே, சொல்லுங்க. முடிவு. அன்றைய 10 நிமிடங்கள் ரமேஷின் வாழ்க்கையை மாற்றியது. பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வாழ்க்கை எப்போதும் ஒரு காரணம் கொடுக்காமல் போகாது. நீங்க உயிரோட இருக்கிறதே யாருக்கோ தேவையா இருக்கலாம். கடைசி மெசேஜ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது வாழ்க்கை பிடிக்கலன்னு தோணினா இந்த கதைய அனுப்புங்க. வாழ்க்கை அழகானது, அத இழக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை நண்பர்கள்.